பூமிஹி உவாச நமஸ்தே சர்வரூபாய துப்யம் खड्गधराय च மாமுத்தராஸ்மாரத்யத்வம் தொத்தோஹம் பூர்வமுத்திதா பூர்வம் தொன்மயாஹம் ஜனார்தன ததான்யானி ச பூதானி ககனாதீன்யசேஷதः நமஸ்தே பரமாத்மாத்மன் புருஷாத்மன் நமோஸ்துதே பிரதானவஸ்துபூதாய காலபூதாய தே நமः त्वं कर्ता सर्वभूतानां त्वं पिता त्वं विनाशकृत् स्वर्गादिषु परो ब्रह्मा विष्णुरुद्रात्मरूपदृक् संभक्षयित्वा सकलं जगत्येकार्णवीकृते शेपे त्वमेव गोविन्द चिन्त्यमानो मनीषिभिः அன்பர்களே, அஹோபில நிருசிம்மனுடைய வைபவம் ஒவ்வொன்றையும் சொல்வதற்கு 1000 தலைப்படைத்த ஆதிசேஷனும் இயலாதவன் என்னும் பொழுது நம்மை போன்ற சாமானியர்கள் எப்படி சொல்லிவிட முடியும்? நிருசிம்மன் இல்லாத க்ஷேத்திரம் என்பதே கிடையாது, நிருசிம்மனை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்பதை நாம் ஒவ்வொரு முறையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாளை என்பது நிருசிம்மனிடத்தில் இல்லை. நாம் எங்கு சென்றாலும் நாடி நாடி நரசிங்கா என்று அந்த நரசிம்மனையே நாம் சேவிக்கிறோம். இங்கே கருடாத்ரி, வேதமலை, காருடசைலம் என்றெல்லாம் புகழப்படும் இந்த மலையில் 9 மூர்த்தியாக பெருமான் சேவை சாதிக்கிறான். கீழே அஹோபிலம் என்னும் கிராமத்தில் பிரகலாத வரதனாக பெருமாள் சேவை சாதிக்கின்றான். அந்த மூர்த்திகளின் விசேஷங்களை பற்றி பேசும் பொழுது ஜுவாலா, அஹோபில, மாலோல என்ற ஒரு கிரமத்தில், இந்த ஸ்லோகத்தினுடைய கிரமத்தில் நாம் பார்த்து வருகிறோம். பின்னர் குரோட என்பதாக இன்றைய தினம் நாம் சேவிக்கக்கூடிய பெருமாள் வராகப் பெருமான். இந்த வராகப் பெருமானை பூமி தேவி செய்த ஸ்தோத்திரம்தான் இப்பொழுது நாம் முதலில் அனுசந்தித்தோம். முதலில் நாம் சாலை மார்க்கமாக மலையின் மீது ஏறும் பொழுது வழியில் நமக்கு காரஞ்சரசிம்மன் சேவை சாதிப்பார். அதன் பின்னர் நாம் நம்முடையதான வாகனங்களை நிறுத்திவிட்டு மலையின் மீது ஏறி செல்கிறோம். அங்கே அஹோபில நிருசிம்மனுடைய சன்னிதானம், ஆச்சரியமான மண்டபங்கள், பிராகாரங்கள், கோபுரங்களுடன் கூடிய மலை மீது அமர்ந்திருக்கக்கூடிய சன்னிதானம், மண்டப பிராகார கோபுரங்களுடன் மலை மீது இருக்கக்கூடிய சன்னிதானம். இந்த பெருமாளுக்கு பிரம்மோத்சவங்கள் உண்டு. அதாவது நவநிருசிம்மர்களில் கீழே இருக்கக்கூடிய பிரகலாதவர்தனுக்கும் மேலே அஹோபில நிருசிம்மனுக்கும் பிரம்மோத்சவங்கள் நடைபெறுகின்றன. இங்கு மட்டும்தான் அஹோபில நிருசிம்மன் சன்னதியில் தான் செஞ்சுலக்ஷி தாயாருக்கு தனி சன்னதி, சுவாமி ராமானுஜருக்கு தனி சன்னதி என்பதாக சன்னதிகள் தனித்தனியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அதை தாண்டி நாம் பவனாசினியின் ஊடே சென்றோமேனால், இடதுபுறத்தில் சற்றே மேடான இடத்தில் மேலே ஏறி சென்றோமேனால் மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் சன்னதியும், அதை தாண்டி பிரகலாத படி என்பதாக பிரகலாதனுக்காக குகைக்குள்ளே பெருமாள் யோகானந்த ரூபியாக, கீழே யோகானந்த நிருசிம்மன் தனி சன்னதி, ஆனால் பிரகலாத படியில் பெருமாள் சேவை சாதிக்கக்கூடியதான ஒரு அற்புதத்தையும் நாம் சேவிக்கப் போகிறோம். அதன் பின்னர் இந்த மாலோல நிருசிம்மனுடைய சன்னிதானத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஜுவாலா நிருசிம்மன் சன்னதிக்கு செல்லும் வழியில் இந்த பவனாசினியின் கரையிலேயே அஹோபில க்ஷேத்திரத்திற்கு, அஹோபில நிருசிம்மன் சந்நிதிக்கு வெகு சமீபத்தில் பவனாசினி கரையில் வராககுண்டத்தின் அருகில், வராககுண்டத்தின் கரையில் வராக நிருசிம்மன் பெருமாள் சேவை சாதிக்கிறான். நண்பர்களே, வராகன், நரசிம்மன் தனித்தனி அவதாரமாக நாம் தசாவதார மூர்த்தியை சேவிக்கிறோம். ஆனால் நிருசிம்மாவதாரத்தை சேவித்து அனுபவிக்கும் பொழுது வராக ரூபத்தையும் நிருசிம்ம ரூபமாகவே அனுபவிப்பது என்பது புராண மரபு, ஆகம மரபு. ஆகையாலே குரோட என்றால் வராகத்திற்கு பெயர். அந்த வராக ரூபனாகவே பெருமாள் இங்கே சேவை சாதிக்கிறான். மற்ற எல்லா இடத்திலும் நிருசிம்ம சிம்ம முகத்தில் பெருமாளை நாம் சேவிக்கிறோம், சிம்ம ரூபத்தில் நாம் பெருமாளை சேவிக்கிறோம். ஆனால் இங்கே வராக குண்டத்தின் கரையில் சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் சாக்ஷாத் வராக நிருசிம்மன். பூமி சம்பந்தப்பட்டதான மனோவியாக்குலங்கள், அதாவது தங்களுடைய இடம் தங்களுக்கு சொந்தமாகாமல் ஏற்படக்கூடிய சங்கடங்கள், வீடு முதலானவைகள் கட்டிக்கொள்வதற்கு முடியாமல் இயலாமல் தவிப்பது, அல்லது வீடு வாங்குவதற்கு உரியதான வசதிகள் இல்லாமல் தவிப்பது என்பதாக இதையெல்லாம் சொல்ல வேண்டியதான ஒரு கட்டம் இப்பொழுது. இது போன்றதான சில முக்கியமான பரிகாரங்களை சொன்னால்தான் பக்தர்களுக்கு அவர்களுடையதான தேவையை நிருசிம்மன் நிறைவேற்றுவான் என்னும் ஒரு விசுவாசமும் உண்டாகும். அதனால் அசாஸ்திரியமாக ஒன்றும் சொல்லவில்லை. இங்கே பெருமாள் வராக ரூபனாக நமக்கு சேவை சாதிக்கிறான். ஜுவாலா, அஹோபில,
மாலோல குரோட. இந்த குரோட என்றால் என்ன? வராகன் என்பதாக பெயர். நிருசிம்மாவதாரத்திற்கு முன் அவதாரம் வராக அவதாரம். நிருசிம்மாவதாரத்தில் இரண்யகசிபுவின் சகோதரன் இரண்யாக்ஷனை கொன்ற அவதாரம் வராக அவதாரம். உண்மையில் பார்த்தால் தன்னுடைய சகோதரனை மகாவிஷ்ணு கொன்று விட்டான், என் சகோதரனை கொன்ற மகாவிஷ்ணுவை நான் பழிக்கு பழி வாங்குவேன் என்று இரண்யகசிபு தீர்மானித்ததினால்தான் அவனுக்கு விஷ்ணு துவேஷம் என்பது ஏற்பட்டது. இங்கே வராக மந்திரம் என்பதான மந்திரம் அது கூட வேண்டாம். எவர்களுக்கு உபநயனம் முறையாக செய்யப்பட்டிருக்கிறதோ, பூணல் அணிவித்தல் என்று சொல்கிறோம் அல்லவா, எவர்களுக்கு உபநயனமானது முறையாக செய்யப்பட்டிருக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக இந்த க்ஷேத்திரத்தில் ஸ்நானம் செய்து 1008 முறை தங்களுக்கு உபதேசிக்கப்பட்ட காயத்ரி மகாமந்திரத்தை ஜபம் செய்து சித்தி பெறலாம். காயத்ரி மகாமந்திரத்தை இந்த க்ஷேத்திரத்தில் ஜபம் செய்வது என்பது அவ்வளவு புண்ணியம் வாய்ந்தது. ஒரு கிராசம், கிராசம் என்றால் என்ன? ஒரு கவளம். ஒரு கவளம் அன்னத்தை பசித்தவனுக்கு இவன் கொடுப்பது, அன்னதானம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அங்கே கொடுப்பது அவ்வளவு விசேஷமானது. நதிகளில் ஸ்நானம் செய்வது என்றால் உடனே நம்முடைய வஸ்திரத்தை அதில் போடுவது, பாலை கொட்டுவது, தயிரை கொட்டுவது, வெல்லத்தை கரைப்பது, தேனை கொட்டுவது என்பதாக அர்த்தம் இல்லை. சுத்தமான தீர்த்தம், கலங்கள் இல்லாத தீர்த்தம். அந்த கலங்கள் இல்லாத தீர்த்தத்தில் நாம் ஸ்நானம் செய்யும் பொழுது நம்முடைய மனக்கலக்கங்கள் நீங்கும் என்றால் நாமும் அதை கலங்கடிக்க செய்யக்கூடாது. இங்கே பூமி தேவி செய்த ஒரு ஸ்தோத்திரம் ஒன்று இருக்கிறது. சாக்ஷாத் தன்னை காப்பாற்றிய தன் கணவனான வராகப் பெருமானை பூமிதேவி அகமகிழ்ந்த ஸ்தோத்திரம் செய்கிறாள். இரு கரம் கூப்பிக்கொண்டு இந்த பெருமானை அவள் தொழுகிறாள். நமக்கெல்லாம் தாயானவள் பூமி தாயார். நாம் எத்தனையோ பாபங்களை இந்த பூமியின் மீது தான் செய்து கொண்டிருக்கிறோம். ஒருவருக்கு மிக சந்தோஷமான ஒரு செய்தி கிடைத்தவுடன் இந்த பூமியின் மீது தான் குதிக்கிறார். ஒருவர் மிக வருத்தமான செய்தி கிடைத்தவுடன் அல்லது கோபம் வந்தவுடன் தன் காலால் தான் இந்த பூமியை உதைக்கிறார். சர்வம் சகேதி அவனிரிதி அச்சலேதி மாதா. சுவாமி தேசிகன் சாதிப்பார், அம்மா நீ எல்லாவற்றையும் பொறுப்பவள், சர்வம் சகா அச்சலா அவனி என்றெல்லாம் நீ பெயர் பெற்று திகழ்கிறாய் அல்லவா என்று அந்த பூமியை கொண்டாடுகிறார் சுவாமி தேசிகன். அத்தகையதான அந்த பூமி தாயார் பெருமானை ஸ்தோத்திரம் செய்கிறாள். வராகப் பெருமானுடைய அருளினாலே அனைவருக்கும் வீடு பேறு கிடைக்கும். அன்பர்களே, 2 அர்த்தங்களை அடியேன் இங்கே சொல்லியிருக்கிறேன். வீடு பேறு என்றால் இப்பொழுது நாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு என்கிறோம் அல்லவா, அதுபோன்று இங்கே வாழும் பொழுது நமக்கு தேவையான வீடு, வாகனம், வசதி முதலானவைகள். மற்றொன்று வீடு என்றால் மோட்சம், பரமபதம் என்பது அர்த்தம். வீடுமின் முற்றமும் என்று ஆழ்வார் அருளி செய்வார். அது வீடு என்றால் என்ன? மோட்சம். அதையும் இந்த வராகப் பெருமான் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன். ஜுவாலா அஹோபில மாலோல குரோட என்ற இந்த வரிசை கிரமத்தில் 4வது நிருசிம்மனாக இவன் நமக்கு சேவை சாதிக்கின்றான். நமஸ்தே சர்வரூபாய துப்யம் கட்கதராய ச மாமுத்தராஸ்மாரத்யத்வம் தொத்தோஹம் பூர்வமுத்திதா. ஹே பிரபோ, கையில் கத்தியை ஏந்தியவனாய் விளங்கக்கூடியவனே, வராகப் பெருமானே, வராகரூபனே, உனக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். இந்த பிரளய சமுத்திரத்தில் மூழ்கி கிடந்ததான என்னை தாங்கள் முதலில் மீட்டெடுத்தீர்கள் அல்லவா, தங்கள் திருக்கைகளினாலே மீட்டெடுக்கப்பட்டதான நான் இந்த சமுத்திரத்திலிருந்து முதலில் வெளியே வந்தேன் என்று பூமித்தாயார் சொல்லுகிறார். அப்படியானால் என்ன பொருள் என்றால், இந்த சம்சார சமுத்திரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய நம்மை எப்படி பூமி பிராட்டியை சமுத்திரத்திலிருந்து பகவான் மீட்டு கொண்டு வந்தானோ அதுபோல நம்மை மீட்டு எடுத்து விடுவான் என்பது பொருள். அப்படியே அவன் நம்மை மீட்டு கொண்டு வருவான். தொத்தோஹமுத்திதா பூர்வம் தொன்மயாஹம் ஜனார்தன ததான்யானி ச பூதானி ககனாதீன்யசேஷதா. நிருசிம்மனை சேவிப்பவர்கள் நிருசிம்மனாகி விடுவார்கள். ஆமாம், நிருசிம்மனை அப்படியே அனுபவிப்பவர்கள், அவர்களுக்கும் நிருசிம்ம பாவனை வந்துவிடும். எங்குமுடன் கண்ணன் தானே, அதை பூமித்தாயார் சொல்கிறாள். இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெருமையாதான், தங்களால் நான் நன்கு இந்த சம்சார சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டேன், அந்த பிரளய சமுத்திரத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டேன். எப்பொழுது ஹே நிருசிம்மா, வராகப் பெருமானே,
உன்னுடைய திருக்கர ஸ்பர்ஷம் எனக்கு ஏற்பட்டதோ அது முதற்கொண்டு நானும் விஷ்ணுமயி என்று பெயர் பெற்றுவிட்டேன். விஷ்ணுனா என்ன? எங்கும் பறந்திருப்பவன், எங்கும் நிறைந்திருப்பவன். தொத்தோகமுத்திதா பூர்வம் தொன்மயாகம் ஜனார்தன. ஜனார்தனன் என்றால் பிறவி பெருங்கடலை அழிப்பவன். எருத்து கொடியானும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி நோய்க்கு மருந்தறிவாருமில்லை, மருத்துவனாய் நின்ற மணி வண்ணா என்று ஆழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். மருந்தும் அவனே, மருத்துவனும் அவனே. ஸ்ரீமுஷ்டம் முதலான க்ஷேத்திரங்களில் நாம் சேவித்தோமேனால் இப்பெருமானின் பெருமையை உணரலாம். ஏன் ஏனமாய் நிலம் கீண்ட என் அப்பனே என்று வானமாமலை பதிகத்தில் பெருமானை கொண்டாடுகிறார். சென்னைக்கு மிக அருகிலேயே நாம் சேவிக்கக்கூடிய அல்லது சுற்றுலா செல்லக்கூடிய மகாபலிபுரத்திலும் அதற்கு முன்பாக இருக்கக்கூடியதான திருவிடவெந்தை, திருவெலவெந்தை, திரு இடையந்தை, வலவெந்தை, ஒரு புறம் இடதுபுறத்தில் தாயாருடன் மற்றொரு புறத்தில் வலதுபுறத்திலும் தாயாருடன் பெருமாள் சேவை சாதிக்கிறான் வராகப் பெருமாள். ஆழ்வார் திருநகரி க்ஷேத்திரத்திற்கு ஆதிவராக க்ஷேத்திரம் என்பதாகவே திருநாமம். அதுபோன்றே நம்முடைய திருவேங்கடமாமலைக்கு ஆதிவராக க்ஷேத்திரம் என்பதாகத்தான் பெயர். அந்த வராகபுரியில் தான் திருவேங்கடமுடியான் வந்து தான் தங்கியிருந்தான் என்று புராணங்கள் அப்பெருமானுடைய புகழை பாடுகின்றன. இப்படி வராக ரூபம் வாராகம் அஸ்திதவதோ வபுர் அத்புதம் தே என்று சுவாமி தேசிகன் அங்கே மங்களாசாசனம் செய்கிறார். பெருமாள் பிரம்மாண்டமான திருமேனி எடுத்தானாம். அந்த திருமேனியை பார்த்து தேவர்கள் எல்லோரும் மயங்கினார்கள். இது யார் என்று தெரியவில்லையே, மறுபடியும் யாராவது விருத்ராசுரனை போன்ற அசுரனும் உண்டாகிவிட்டாரா என்று பயந்தார்களாம். அப்பொழுது மகர்ஷிகளுக்கு எம்பெருமானுடைய பெருமை புரிந்தது. ஓ, வந்திருப்பவன் வராக ரூபத்தில் எம் கண்ணன் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இவ்வளவு பெரிய ரூபத்தை எடுத்தவனை பார்த்து பயந்தது சரி, இவன்தான் பெருமாள் என்பதை எப்படி அவர்கள் உணர்ந்தார்கள் என்று கேட்டபொழுது, மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹா, இப்பெருமானுடைய திருக்கண்ணழகை நீங்கள் செய்வீங்கள். நிருசிம்மனுக்கே கண்ணழகை கரியவாகி புடைபறந்து மிளிர்ந்து செவ்வரியோடிய நீண்ட பெரியவாய கண்கள் என்று ரங்கநாதனை தொழும்பொழுது கூட திருப்பாணாழ்வார் நிருசிம்மாவதாரத்தின் திருக்கண்கள் அழகை வர்ணிக்கிறார். அதுபோன்று இங்கே வராகப் பெருமானை இந்த சன்னிதானத்தில் நின்று நிதானமாக அருகில் சென்று சேவிக்கக்கூடிய அளவிற்கு பெருமாள் நம் அருகே சேவை சாதிக்கிறான் அர்ச்சாவதாரத்தில். அங்கே சேவிக்கும் பொழுது அந்த உயர்ந்த அவதாரத்தை எடுத்தான். ஆஹா, இவன் நம் பெருமாள் தான். ஏனென்றால் இந்த அவதாரத்திலும் அவனுடைய கண்ணழகை மறைக்க முடியவில்லை. பார்த்தீர்களா? மகாவராகா ஸ்புட பத்மலோச்சனகா. ஸ்புட பத்ம, சுவ்யக்தமாக தெரியக்கூடிய அழகிய தாமரை கண்ணனாக பெருமாள் சேவை சாதிக்கிறான். எனவே இப்படி பூமி தேவியானவள் பகவானை ஸ்தோத்திரம் செய்கிறாள். தொம் கர்த்தா சர்வபூதானாம் தொம் பிதா தொம் விநாசகிருத்து. நீ சர்வபூதங்களுக்கும் கர்த்தா, ஆதிவராகப் பெருமான், எல்லாவற்றையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யக்கூடியவன். பிரம்மருத்ராதிகளும் உன்னுடைய திருமேனியில் அடங்கியவர்கள். உன்னை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு அவர்களுடைய சர்வவிதமான அபீஷ்டங்களையும் நீ நிறைவேற்றக்கூடியவன். பிரபோ, உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று மங்களாசாசனம் செய்கிறாள் மகாதேவியான பூமித்தாயார். அப்பேற்பட்டதான பூமித்தாயார் நமக்காக சிபாரிசு செய்யக்கூடியவள். மாலோல லக்ஷ்மி நிருசிம்மன் லக்ஷ்மியுடன் கூடியவனாய் நமக்கு சேவை சாதித்து அனுகிரகத்தை செய்கிறான். வராக நிருசிம்மன், குரோட நிருசிம்மன் இப்பொழுது பூமி தேவியுடன் சேர்ந்து நமக்கு அனுகிரகத்தை வாரி வழங்குகிறான். அப்பேற்பட்டதான இந்த வராக குண்டத்தின் சமீபத்தில் அழகிய சிறு பர்வத குகைக்குள்ளே சேவையாகும் வராக லக்ஷ்மி நிருசிம்மனை, வராக நிருசிம்மனான குரோட நிருசிம்மனை சேவித்து அவனருள் பெறலாம். மேலே நம்முடைய பிரயாணத்தையும் தொடரலாம். நவ நரசிம்மர்கள் நமக்கு நவமான அனுகிரகத்தை, புதியதான அனுகிரகத்தை செய்வதற்கு காத்திருக்கிறார்கள்.